ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சேர்மன் எலெக்ஷன் ஆர்க் சீசன் 6 எபிசோட் 147 சால்வேஷன் அண்ட் ஃபியூச்சர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நானிக்கு தான் அழுதுகிட்டு இருக்கிறா. ஸோ கிலுவை ஏற்கனவே இந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருப்பான். அவன் அதில் எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்கறதுக்காக என்னை மன்னிச்சிரு நானிக்கா, ஒரு பிரதராக நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், நீ இன்னும் ஒரே ஒரு தடவை உன் பிரதரை நீ மன்னிப்பியா அப்படிங்கும் போது கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானிங்க சொல்கிறா. இதை கேட்கும்போது கிலுவை அழுதுகிட்டே இருக்கிறானா அப்படியே கானை காட்டுறாங்க. ஏன்னா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்தா நீ என்கிட்ட கேட்க வேணா கான், நீ கைட்டுக்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. ஏன்னா நீ சொல்கிறத வச்சு பார்த்தா கைட்டுன்னு உயிரோட தான் இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா நீ போய் டேரெக்டாக கைட்டுக்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது, அது என்னென்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். நீ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நீ ஒரு ப்ராமிஸ் செஞ்சிரு, நீ அடுத்த தடவை அவனை மீட் பண்ணும்போது அதே தப்பு திரும்ப செய்யாத மாதிரி ஒரு ப்ராமிஸ் செய்யணும், அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்க அப்படின்னு இந்த இடத்துல கிங் சொல்கிறாப்லையா. சரியா அப்படின்னு நம்ம கானு சொல்கிறான். அப்படியே காட்டுப்பகுதிக்குள்ளே இன்னொரு இடத்த காட்டுறாங்க. ஏன்னா கைட் குழந்தைய இருக்கும் போது ஒரு இடத்த காட்டினாங்கல்ல, ஸோ அந்த வீட்டில் தான் இங்கே இருக்கிறான். ஸோ அதில் தான் கோல்ட்டுமே அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருந்திருப்பான்ல. கேமரா அண்ட் கோலா அப்படின்னு அங்கே ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அவன் சின்ன வயசில் நடந்த விஷயத்தெல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் தெரியாதனமாக ஒரு பொண்ணை வந்து கொண்டிருப்பான். ஸோ நிறைய பேர் வந்து அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தானுங்க. பட் அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த பொண்ணை தலையிலேயே சுட்டு கொன்னுட்டேன். அதுக்கான காரணம் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து சந்தோஷம் துன்பம் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு சாகிறது வேற, அண்டு சாவறதுக்கு முன்னாடி சித்திரவதை அனுபவிச்சு சாவறது வேற. அது ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ எங்களை மாதிரி கேமரா ஹேண்ட்ஸ்கிட்ட அந்த பொண்ணு மாட்டி சாகிறதுக்கு பதிலாக அந்த பொண்ணை நானே என் கையால் சுட்டு கொண்டுட்டேன். அண்டு சொல்லப்போனால் ஏகப்பட்ட பாவங்களை நானுமே தான் செஞ்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி சில கேமரா ஹேண்ட்ஸுக்கு இதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸாக இருந்தப்போ சில எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு அந்த மெமரிஸாக வந்திருக்குது. ஸோ இப்போ எனக்கு அந்த மெமரி நல்லாவே வந்திருக்குது. ஏன்னா நான் ஹியூமனாக இருந்தப்போ ஒரு ஹிட்மேனாக இருந்தேன். நிறையா அப்பாவி மக்களை நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கொண்டுகிட்டே இருப்பேன். அதுக்கான காரணம் என்னோட வேலை. அது நான் என் வேலையின் காரணமாக நான் அங்கே இருக்கிறவங்களை கண்ணா பின்னான்னு சுட்டு தருவேன். அதுக்கு காரணம் எல்லாம் எதுவும் தேட மாட்டேன். ஆக்சுவலி நான் என் மனசாட்சிப்படி எதுவுமே நினைக்க மாட்டேன். மற்றவங்களை கொல்லணும் அப்படின்னா நான் என் மனசு கேட்க மாட்டேன். என் மைண்டு என்ன சொல்லுதோ நான் அதை மட்டும் தான் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருப்பேன். பட் அதே தப்பு திருப்பி திருப்பி செய்யும் போது எனக்கு அது வெறுத்து போச்சு. சும்மா உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன்னே, நிம்மதியாக ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு பொண்ணு எந்த ஒரு வேலையுமே வேணாம், எந்த ஒரு துன்பமும் வேணாம் அப்படின்னு நிம்மதியாக அவங்க காட்டுப்பகுதியில் இருக்கிறாங்க. பட் அவங்களோட சமநிலை தவறி அவங்களோட உயிர் அந்த இடத்துல போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பொண்ணு இப்போ அந்த நிலைமையில் இருந்திருக்கிறா. அவள் அந்த எங்களை மாதிரி கேமரா ஆண்ட்டுக்கிட்ட சித்திரவதைப்பட்டு சாவறதுக்கு பதிலாக நாங்கள் அவளுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுற விதமாக நான் அவளை டேரெக்டாக அவளோட தலையில் ஷூட் பண்ணிட்டேன். ஸோ நீ பார்க்குறதுக்கு அவளை மாதிரியே இருக்கிற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சிம்பிளாக சொல்லப்போனால் ஹியூமன்ஸ் அப்புறம் கேமரா ஹேண்ட்ஸ் ரெண்டுமே வெவ்வேறெல்லாம் கிடையாது. எங்களோட குறிக்கோள் எல்லாமே ஒன்றே ஒன்று தான். எனக்கு குயின் சொல்கிறத நாங்கள் கேட்டாகணும். அண்டு நான் மனுஷனாக இருக்கும்போது என்ன என் மனசாட்சி சொல்கிறத நான் கேட்டாகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் தாட்ஸ் என்கிட்ட என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துக்கணும். சொல்லப்போனால் ரெண்டுமே வெவ்வேறெல்லாம் கிடையாது, ஒரே மாதிரி தான். ஏகப்பட்ட பாவம் பண்ணியிருக்கிறேன். பட் இருந்தாலுமே அப்போ நான் அன்றைக்கி ஒரு நாள் உணர்ந்தேன். ஏன்னா கேமரா ஹேண்ட்ஸ் எல்லாருமே என்னை கொண்டுட்டாங்க அப்படின்னு. அன்றைக்கி நான் உணர்ந்த விதம் மற்ற யாராலையுமே அதை உணர முடியாது. ஏன்னா ஒரு ஹிட்மேனாக நான் ஒரு பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை கொன்னதுக்கப்புறம் நான் ஒரு பூச்சி பூடு மாதிரி தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருப்பேன். ஏன்னா நான் ரொம்பவே வீக்கான பர்சனாக அவங்க கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருப்பேன். அன்றைக்கி ஒரு நாள் என் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுமே தனித்தனியாக டீகம்போஸ் ஆகி தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டாக செல்லாக அது வந்து பிரிஞ்சு போச்சு. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்துச்சு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு ஹிட்மேனாக இருந்த நான் இந்தளவுக்கு ஒரு நிலைமைக்கு வரத்துக்கு காரணமாயிருவேன் அப்படின்னு. பட் திடீர்னு ஒரு நாள் என்னோட பாடி நல்லாவே நுணுக்கி ஒரு கேமரா ஆண்ட்டாக உருமாறதை என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு வீக்காக இருக்கிற நான் ஒரு கேமரா ஆண்ட்டை மாறும்போது எனக்கு சில ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்தது பாரு. என் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் மாற ஆரம்பிச்சுது. என்னோட ஒவ்வொரு செல்லில் இருக்கிற ஸ்ட்ரென்த்துமே வேறு லெவலுக்கு மாற ஆரம்பிச்சுது. என் டீகம்போஸ் ஆன பாடி பார்ட்ஸ் எல்லாமே பல மடங்கு சக்திகள் பெருகி அது என்னோட டிஎன்ஏவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சிம்பிளாக ஒரு சின்ன விஷயந்தான் நம்மளோட உடம்புல ஏகப்பட்ட பிரதிபலிப்பை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அந்த ஹெலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடியில் இருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டு நம்ம டிஎன்ஏவை க்ரியேட் பண்ணுது. ஏன்னா ஒரு விஷயம் சின்னதாக இருந்தால் அதுக்குள்ளே இருக்கிற சக்தி சின்னதாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஹீலிக்ஸ் அதுதான் டிஎன்ஏவை க்ரியேட் பண்ணுது. அண்டு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு சோலார் சிஸ்டம் ஒரு யூனிவர்ஸையே க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான கிரியேச்சர் லைட்டு தான் தேவைப்படுது. அந்த கிரியேச்சர் லைட்டு ஒரு ஹியூமனை க்ரியேட் பண்ணுறதுக்கும் சரி வாழ வைக்கிறதுக்கும் சரி தேவைப்படுற ஒரே விஷயம் சோல், அதாவது ஆத்மா. ஆத்மா எவ்வளவு தான் சின்னதாக இருந்தாலுமே ஒரு உருவத்தை எழுந்து நடக்க வைக்கிறதுக்கு ஒரு உயிரோட அதை நடக்க வைக்கிறதுக்கு ஒரே உடது தேவை, அதுதான் ஆத்மா. ஸோ நான் என்னோட சோல் படி நான் என்ன கேட்டு நடந்தாலுமே சரி அவங்க எல்லாருமே என்னை கொண்டுட்டாங்க. பட் எனக்கு சரியான விடை என்னன்னு தெரியவே கிடையாது. அதனால் அந்த விடையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் தப்பு பண்ணுவேன், இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அந்த தப்புலேருந்து நான் சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டே இருப்பேன். நீ பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு குற்ற உணர்ச்சியில் நான் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த பொண்ணை கொண்டதுக்கு கவலையே படலை.
ஏன்னா அவள் இந்த மாதிரி நரகத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த உலகத்திலேயே வாழ்ந்து அவள் கஷ்டப்பட்டு எங்ககிட்ட மாட்டி சித்திரவதைப்பட்டு சாகிறதுக்கு பதிலாக அவள் நிம்மதியாக அவளோட சொர்க்கத்தில் போய் சந்தோஷமாக இருக்கட்டுமே தான் நான் அவனை கொண்டனே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. உதாரணத்துக்கு நான் எங்களோட டீமில் நான் ஒரு எதிரியானேன். ஏன்னா அவங்க எல்லாருமே என்னை பிடிச்சி அடித்தானுங்க. அவனுங்க எல்லாருமே என்னோட உடன்பாட்டில் எவனுமே வரல. அதுக்கான காரணம் நான் அந்த பொண்ணு கொன்னுட்டேன் அப்படிங்கிறதுக்காக. நீ பார்க்குறதுக்கு அந்த பொண்ணு மாதிரியே இருக்கிற. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன கதை எல்லாமே கேட்டுட்டு என் கூடயே இருந்ததுக்காக ரொம்பவே நன்றி. நான் இங்கேருந்து கிளம்புறேன். அண்ட் இதுக்கு மேலேயும் நான் அந்த தப்பு பண்ணி தான் இருக்க போகிறேன். அந்த தப்பு சரி செய்கிறதுக்கு என்னால் எதுவுமே முடியாது. நான் வாழ்ந்து நான் செத்ததுக்கப்புறம் வேணால் அந்த தப்பை உணர்றேன்னான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த கோலை இங்கேருந்து போய்கிட்டே இருக்கும்போதே அப்படின்னா அந்த செத்து போன பொண்ணே உங்கள்கிட்ட இப்போ முன்னாடி வந்து கேட்குற மாதிரி நினச்சிக்க. நீ வாழ்நாள் முழுக்க இனிமேல் எனக்காக தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சொல்லப்போனால் இவ தான் அந்த செத்து போன பொண்ணு அப்படின்னு நமக்கு நினைக்க வச்சிருவாங்க. பட் இது கிடையாது. ஸோ இவ தான் பார்த்தீங்கன்னா கைட்டு. நம்ம கைட்டு இந்த இடத்துல ஒரு பொண்ணாக இருக்கிறா. இங்கே பாரு, நீ அந்த பொண்ணை தெரியாதனமாக கொண்டாலுமே சரி, அது தெரிஞ்ச கொண்டாலுமே சரி, நீ கொன்றிருக்கீல அப்படின்னா அவளோட உருவத்தில் இருக்கிறன்னா நீ எனக்காக கட்டுப்பட்டாகணும். நீ தப்பு பண்ணுறையோ சரி பண்ணுறையோ அது எல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் நீ தப்பு பண்ண நினைக்கிற அந்த மனசை என்னால் சரி செய்ய முடியும். நீ உன்னை பற்றி யோசிக்கிறத தவிர உனக்கு நான் பிஸியாக ஒரு வேலை கொடுப்பேன். அந்த வேலையை நீ முடிக்கிறதுக்காகவே நீ ரொம்ப பிஸியாக யோசிக்கும் போது உன்னால் எந்த தப்புமே செய்ய முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. நீ இனிமேல் எனக்காக தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பக்கத்துலேயே ஸ்பின்னருமே வந்துட்டு உங்களை பார்த்துக்கிறதுக்காக யாரோ வந்திருக்கிறாங்க கைட் அப்படிங்கிறா. யாருன்னு பார்த்தா நம்ம கோந்தா வந்திருக்கிறான். ஸோ கான் கரெக்டாக கதவு கிட்ட நிற்கும் போது எதுக்காக அங்கேயே நிற்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு கைட் ரொம்பவே டென்ஷனாக கூப்பிட்டுட்டு இருக்கிறா பாருங்க. ஸோ நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா தெரியாதனமா யார் அது அப்படின்னு ஒன்றுமே கேட்காம சைலண்ட்டாக அங்கே போய் உட்காந்துட்டா. ஏன்னா அவனுக்கு தெரியும் இதுதான் கைட் அப்படின்னு. இங்கே வா எனக்கு முன்னாடி வந்து உட்கார் அப்படின்னு கைட் சொல்லும்போது அவனுமே எதுவுமே பேசாமல் சைலண்டாக உட்காரான். இந்த இடத்துல கோலாமே பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்புறான். ஏன்னா மனுஷருங்க கைட் அப்படின்னு நம்ம கான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா கைட் ஒரு மாதிரி முறைக்கிறான். என்னாச்சு அப்படின்னு கான் கேட்கும்போது ஃபஸ்ட்டு நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்ட அதை முதல்ல என்கிட்ட தெளிவாக சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கான காரணம் அந்த மாதிரி சமயத்தில் நான் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கணும். ஆனால் நான் ரொம்பவே ஆக்ரோஷப்பட்டு அந்த இடத்துல மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன். காரணம் கிழு என்னை அடித்ததுனால நான் என்னோட ஆக்ரோஷத்தையும் மீறி நான் சாக பார்த்தேன். பட் இருந்தாலுமே என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னு ஒரே ஒரு கோவம் தான் இருக்குது. என்னை நம்புங்க, இன்னும் ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கிடைச்சா போதும். உங்களை இந்த தடவை நான் காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டேன். நான் என்ன நிலைமை சரி உங்களை நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கான், நீ என்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்தது அது எனக்கு ரொம்பவே நல்லதாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ பிட்டவுக்கு செஞ்சது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரிய வந்தது. ஒரு மோசமான விஷயத்தை நீ அங்கே செஞ்சுருக்கிறீல அப்படின்னு நம்ம கைட் சொல்லும் போது ஆமாம், ஒரு மோசமான விஷயத்த செஞ்சும் நான் செத்து பொழைச்சி வந்திருக்கிறேன். ஏன்னா கில்லுவா தான் என்னை முழுமையாக ஹீல் பண்ணது. ஸோ நான் ஆல்மோஸ்ட் செத்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி சமயத்தில் நான் கண்டிப்பாக வீக்காக தான் இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போ நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உங்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். இனிமேட்டு நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு நம்ம கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லப்போனால் கான், இப்போ நீ நானும் ஒரே இடத்துல தான் இருக்கிறேன். உனக்கு அது நல்லா தெரியுதா இல்லையா? ஏன்னா நானும் இன்னும் முதல்ல ஆரம்பிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ உன்னையே அழிச்சிக்கிற அளவுக்கு நீ சக்தி கொண்டு வச்சிருக்கிறேன்னா அப்படின்னா நீ நானும் சேர்ந்து ஒன்றா தான் நம்ம பாதை நடத்தணும் மாட்டிருக்குது. நானும் பிகினர் லெவலில் இருக்கிறேன், இப்போ நீயும் பிகினர் லெவலில் இருக்கிற. 2 பேருமே இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். என்ன ஓகேவா அப்படின்னு இங்கே கைட் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ கைட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கானை வழி அனுப்பிச்சு விடுறான். ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஒரே கில்ட்னஸு கான் இந்த இடத்துல அவன் தப்பாக நினச்சிட்டு இருந்தானே அப்படின்னு. அந்த கில்ட்னஸுமே பார்த்தீங்கன்னா கைட் போக வச்சதுக்கப்புறம் கோல்ட்டிங் இருக்கிற எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். நாம் எல்லோரும் எங்கே பிரிஞ்சு போனாலுமே சரி நம்மளோட மனசு எல்லாமே ஒன்றாவே தான் இருக்கும். அண்ட் நாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு கைட் சொன்னதை நம்ம கான் நினச்சிக்கிட்டே இருக்கிறான். சரி அப்படின்னா நீ சொல்கிறதையும் நானே யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா நான் சாகிற வரைக்கும் இங்கேயே உயிரோடு இருக்கிறேன், உனக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் சாகும்போது நான் செஞ்ச நல்லதுகளான நினச்சி பார்த்துட்டு அப்படியே நான் நிம்மதியாக சாகிறேன் அப்படின்னு கோலாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படிங்க நம்ம கானு ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த எலெக்ஷன் நடந்த இடத்துல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் பாருங்க. அவனுக்கு செம்ம ஷாக்கிங்க. அங்கே இடத்துல யாருமே கிடையாதா? அங்கேருந்து மைக்கில் ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது. நான் வேர்ல்டு ட்ரீக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு எவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாப்புல. உங்கள் அப்பா நான் எவ்வளோ சொல்லியுமே அவர் கேட்காம போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல விடுங்க, எங்கள் அப்பா வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாரே தவிர இந்த இடத்துல வெயிட் பண்ணுவார்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கானு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஸோ வேர்ல்டு ட்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலேயே அதுதான் தலை சிறந்த மரம். அதாவது ரொம்பவே ஹைட்டான ஒரு மரம். அந்த மரத்தை பார்க்கறதுக்காக தான் நம்ம கானு, கில்லுவா, அழுக்கா 3 பேருமே சேர்ந்து அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. மலை எல்லாமே தாண்டி அவங்க அந்த மரத்தை பார்க்குறாங்க. ஸோ நம்ம கானுக்கு அந்த மரத்தை பார்க்கும்போது செம ஆச்சரியம். அப்பேற்பட்ட மலைகளெல்லாம் தாண்டி அது ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அந்த மரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மலைக்கு கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ இவங்களுக்கு அதை பார்க்கும்போது அடேங்கப்பா எப்பேற்பட்ட மலை இது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டாங்க. ஸோ இந்த வேர்ல்டு ட்ரீயை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குதா?
இப்போ தன்னோட அப்பா இந்த வேர்ல்டு ட்ரீக்கு மேலே தான் உட்காந்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே தான் வெயிட் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு. அது மேலே ஏறதுக்காக ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு டூர் கைட் இருக்கிறாப்புல அவர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு ட்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகத்திலேயே ரொம்ப பெரிய மரம். இதோட உயரம் கிட்டத்தட்ட 1784 மீட்டரு. இந்த மரத்தில் ஏறதுக்கு ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. வருஷத்தில் 3000 பேர் ஏற ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் 30 பேர் தான் சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த வேர்ல்டு கைட் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கண்டுக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னதான் சொன்னாலுமே சரி, இவங்க அந்த இடத்துல போகிற வழியில் ஃபோட்டோ எடுக்கிறது, சில விஷயங்கள் எல்லாமே பார்க்கறது, ஆச்சரியப்படுறது அப்படியே தான் இருக்கிறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் மரம் ஏறுறாங்க. ஆனால் இறங்குற அவசரத்தில் அவங்க கீழே விழுந்து செத்து போயிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களோட பயணமும் அதே இடத்துல முடிஞ்சு போயிடுது அப்படின்னு அவன் அழுதுகிட்டு சொல்லிட்டு இருக்கிறானா. ஒரு வழியா அந்த வேர்ல்டு ட்ரீக்கு போகிறதுக்கான கேட் வந்து வாசலுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதான் நண்பா, இதுக்கு மேலே நீ எங்கே போயாகணும், நான் எங்கே போயாகணும், நம்மளோட பாதை வழி வழியாக பிரியுதில்ல அப்படின்னு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா பார்த்தியா, நெஃபர்பிட்டவை போடுற தள்ளுறதுக்காக எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு, நான் ரொம்பவே மூஞ்சி தொங்கி போயிட்டேன் போ அப்படின்னு அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறேன்னா என்னை மன்னிச்சிடுறா, நான் அப்போ வேணும்னே உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு இங்கே கவர்ன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா நீ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ எதுக்குமே கவலைப்படாத. இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னை ஹீல் பண்ணது வேறு யாருமே கிடையாது, என்னோட சிஸ்டர் ஆனால் அழுக்காத அப்படின்னு கிலுவா சொல்கிறான். அட பாவி, இதை முதலே சொல்ல மாட்டியாடா, நான் ஏற்கனவே ஏதாவது பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு இங்கே கான் சொல்லும்போது, டேய் இது ஃபேமிலி சீக்கிரட்டா, இதெல்லாம் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, மரியாதை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சந்தைகளை கூட்டிகிட்டு போகிறான். நானிகா திரும்ப வரையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலுவா நானிகாவை கூப்பிட்ட உடனே நானிகா அந்த இடத்துல வந்துட்டா பாருங்க. இவ தான் நானிகா, இவ தான் உன்னை ஹீல் பண்ணது அப்படிங்கிறாங்க. என்னது இவளா, எப்படி ஹீல் பண்ணது அப்படிங்கும் போதே, ஸோ ஆக்சுவலி இவ என்னோட ஃபேமிலியில் ஒருத்தி. ஸோ இவ நான் கொடுக்குற எந்த ஒரு கமெண்டையுமே என்னால் நிறைவேற்ற முடியும். ஸோ இவ நான் என்ன சொன்னாலுமே செய்கிறவ, இவ என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தானே எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்பவே நன்றி அப்படின்னு கான் சொல்லும்போது, இல்லைடா நாங்கள் தான் உனக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா நானிக்கு உண்மையிலேயே கெட்டவ அப்படின்னு எங்கள் வீட்டில் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவன் நல்லவ அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ நான் தான் உனக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும், நானிக்க வெளியே வரதுக்கு நீ தான் உதவி செஞ்சிருக்கிற அப்படின்னு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கேயே பேசிக்கிட்டு இருந்தா நான் மறுபடியும் உங்க கூட ஒட்டிக்கணும்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் அப்படின்னா நம்மளோட பயணத்தை தொடரலாமா அப்படின்னு மறுபடியும் இவங்க அந்த கேட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்களா. அண்டு என்கிட்ட கை சொன்ன விஷயம் என்னன்னு தெரியுமா கிலுவா, நம்ம எங்கே போனாலுமே சரி, நம்மளோட பாதைகள் வெவ்வேறு ஆனாலுமே சரி, நம்மளோட மனசு எப்பயுமே ஒன்றா இருக்கணும். நம்ம ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக ஒன்று சேரணும், ஏன்னா நம்ம நண்பர்கள் அப்படின்னு கை சொன்னார். அது உனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுல அப்படின்னு நம்ம கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே என் தங்கச்சியை தான் பாதுகாக்கணும், நான் ஒன்றும் 2வதாக தான் பாதுகாப்பேன் அப்படின்னு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆமாம், எங்கள் அண்ணன் கூட நான் நல்லா வெளியே சுற்றி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வேணால் 2 பேரும் டேட்டிங் போங்க அப்படின்னு அழுக்க சொல்கிறா. சரி சரி, விளையாட்டெல்லாம் அப்புறம், இதுக்கு மேலே எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கானுமே அங்கே முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஸோ அவன் போயிட்டு இருக்கும்போது, என்றைக்குமே மறந்துடாது கிலுவா, உனக்காக நான் இருக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலுமே சரி எனக்காக ஒரு தடவை நீ மெயில் பண்ணு, நான் உனக்கு எப்போவுமே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். அழுக்காவை கூட்டிகிட்டு ஒவ்வொரு ஊராக போகணும் அப்படின்னு கிலோவுக்கு ஆசை இருக்குது. பட் தன்னோட நண்பனை பிரியறது அவனுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. இருந்தாலுமே அவங்களுக்குன்னு சில பொறுப்பு இருக்குது, அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக 2 பேருமே வெவ்வேறு பாதையில் போகிறாங்க. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டதே.